ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நம்ம இதை பதிவு செய்யறதுக்கு சில நிமிடங்கள் முன்னால விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசும் IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீகோட பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜஹானும் தமிழ்நாடு அமைச்சரவையில பதவியேற்றுக் கொண்டார்கள், அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள் அப்படிங்கிறது செய்தி சார். நேற்று ஒரு 33 பேர், முதல்ல ஒரு 10 பேரு, அதுக்கப்புறம் நேற்று தவேக்கால இருந்து 21 பேரு, காங்கிரஸ்ல இருந்து 2 பேரு, 23 பிளஸ் 10 33 பேர் நேற்று பதவியேற்றிருந்தாங்க. இன்று அடுத்த 2 பேரு 35. இந்த மேக்சிமம் லிமிட் அச்சீவ்டு. இனி ட்ரெயின் ஓட வேண்டியதுதான், ஸ்டேஷன்ல நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறு சிக்னலுக்காக காத்திருக்க வேண்டியது இல்லை. எப்படி இந்த விஷயத்தை பார்க்கிறீங்க? தமிழ்நாட்டுல 3 கூட்டணிகள் வந்துருச்சுங்க. ஒண்ணு அதிமுக, பாஜக இவங்களுடைய கூட்டணி ஒண்ணு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில இன்னைக்கு பெரிய கட்சிகள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க. ஆனா அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. பிரின்சிபல் இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட் தான் கொடுக்க போறாங்க இந்த கவர்மெண்ட் கவலைக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போயிருக்காங்க. மற்றபடி இது தாவேக்காவை பொறுத்த மட்டும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் இவங்க 3 என்னைக்கு கூட்டணி ஆட்சியில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்க கூட்டணி ஒரு அங்கம் தான் இவங்க 2 பேரும். அதனால திமுக கூட்டணி இவங்க வெளியேறிட்டாங்க. அது வெளியில சொன்னாலும் சரி சொல்லலாலும் சரி. முஸ்லீம் லீக் நான் கேள்விப்பட்டது ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் பிரஷர் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு சொல்லி. அதனால ஆனா என்ன ஜாஸ்தியோ குறைவோ அவங்க போயிட்டாங்க, மந்திரி ஆயிட்டாங்க. அப்ப இந்த கூட்டணியில இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு 3 கூட்டணிகள் இருக்கு. இந்த 3 கூட்டணிகள்ல இவங்க என்ன செய்ய போறாங்க? தாவேக்கா பெரும்பான்மையான PM ஸ்ரீயை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? ABVP ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தபோது திமுக என்ன சொல்லியிருப்பாங்க? சாரி, இது எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நிலைப்பாடு ரொம்ப உறுதியானதா இருந்தது. இப்ப இவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் அதை பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அடிப்படை இப்ப 717 டாஸ்மாக் கடையை மூடிட்டாங்க, அல்லது இது 39 பஸ் விட்டாங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படை கொள்கை கிடையாது. இது டாஸ்மாக்கையாவது சொல்லலாம். 717 கடையை மூடினாங்கன்னா அந்த நம்பரை குறைச்சாங்களா அல்லது 500 மீட்டருக்கு தள்ளி வச்சாங்களான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அதனால அதுல பிரின்சிபிள் சேஞ்ச் ஏதாவது இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் கொஞ்சம் பஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, இங்க வாங்கி கொடுத்தாரு, அங்க வாங்கி சொல்றாங்க. இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம். ஆனா கொள்கைங்கிறது என்னன்னா இந்த PM ஸ்ரீயை பத்தி, இதை பத்தி, நீட்டை பத்தி எழுதியிருக்காரு. நாங்க கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி எழுதியிருக்காரு. நீட் தேவையில்லை, எங்களுக்கு தனியார் ஸ்டேட் வேணும்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு இன்னைக்கு தேதிக்கு. PM ஸ்ரீயை பத்தி அவங்களுடைய கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரா? இல்ல நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி. ஆனா முதலமைச்சர் என்ன அறிவிப்பும் வரல. அவங்க எழுதின கடிதத்துக்கு என்ன பதிலும் போல. சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதின கடிதத்துக்கு எந்த பதிலும் இன்னைக்கு வரைக்கும் போகல. இன்னும் சில அடிப்படை விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து வந்தே மாதரம் இது ஜனகணம 2ஐயும் முடிச்சுட்டு 3ஆவதா தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடியிருக்காங்க. இது ஒரு அடிப்படை விஷயம். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் கொடுத்தாங்க? நீங்க தேசிய பாடலையும் தேசிய கீதத்தையும் இசைக்கும் பொழுது முதலில் தேசிய பாடல், அடுத்து தேசிய கீதம் இருக்கணும்னு தான் சொன்னாங்களே ஒழிய அங்க தமிழ் தாயை பத்தி என்னவே கிடையாது, ரெஃபரன்ஸே கிடையாது. அப்ப இங்க வழக்கம் போல தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல இருந்திருக்கணும். இது ஒரு எமோஷனல் இஷ்யூ தமிழ்ஸுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்குள்ள ஜென்சிக்கு இதெல்லாம் பத்தி கவலை இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை எண்ணமா இருக்கு, பிஜேபியோட அடிப்படை எண்ணமா இருக்கு. அதை ஒற்றி இவர் போறாரா? ஏன்னா மறுபடியும் கவர்னர் ஃபங்க்ஷன் சொல்லி மறுபடியும் ஒரு புது கதை விட்டுருக்காங்க. கவர்னர் ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது, எல்லாமே தமிழக அரசுடைய ஃபங்க்ஷன் தான். செலவழிக்கிறது தமிழக அரசு. இன்னைக்கு இவர் இந்த கவர்னர் லீவ்ல போயிருக்காரு. சீஃப் ஜஸ்டிஸ் அபிஷியேட்டிங் கவர்னரா இருக்காரு. உடனே சீஃப் ஜஸ்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது தியாகராயருடைய கீர்த்தனை, அதை முதல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னா கேட்டுக்குவாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் சொல்லி தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து இசைஞ்சு பண்ணணும்ல. இசைக்கிறது எங்க இசைக்கணும்? இது வரைக்கும் முதல்ல இசைச்சுட்டு இருந்தாங்க, இப்ப பின்னுக்கு தள்ளுறாங்க. இது ஒரு இஷ்யூ தான், ஒரு எமோஷனல் இஷ்யூ தான். இதை டிஎம்கே சப்போர்ட் பண்றதா ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றதாங்கிற கேள்வியை மீறி தமிழர்கள் இதை பற்றி தவறாக ஒரு முன்னுதாரணம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி உணர்றாங்க. பெரும்பாலான வயசு தெரிஞ்சவங்க, விவரமானவங்க உணர்றாங்கிறது உண்மை. இது மாதிரி இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல
இப்ப இது பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஆணவ கொலைகள் சம்பந்தமா சட்டம் ஏற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திருமாவளவன் சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க ஏற்றலை, அந்நேரமும் அந்த கூட்டணியில் இருந்தாரு. அப்ப இவங்களும் ஏற்றல அந்த கூட்டணியில் இருக்கலாம். ஏன்னா அவர் எதை பத்தி ரொம்ப சீரியஸான ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, இன்னைக்குள்ள சோசியோ எக்கனாமிக் சிச்சுவேஷன்ல நம்ம வந்து சொல்லத்தான் முடியும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு அதே மாதிரி இருக்கலாம். ஆனால் பல அடிப்படை விஷயங்கள் இருக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பினான்ஸ் கொடுக்கும் பொழுது அதுக்கு இந்தந்த கண்டிஷன்லாம் நீங்க ஏத்துக்கணும்னு சொன்னா இவங்க ஏத்துக்குவாங்களா? இப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்நேரம் காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? மதச்சார்பின்மையை சீரழிக்கிற வகையில் ஏதாவது ஒன்று நடத்தப்பட்டால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால அதை இவங்க வந்து ஏத்துக்குவாங்களா? இந்த மாநிலத்திலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இதெல்லாம் பெரிய வினாக்கள். அப்படி வந்ததுன்னா இவங்களுடைய நிலைமை என்னவாகும்? காங்கிரஸ், விசிகே, முஸ்லீம் லீக் என்ன பண்ண போறாங்க? இருக்க முடியுமா தொடர்ந்து? இதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதாவது டிஎம்கே அந்த மாதிரி விஷயம் நீங்க எமோஷனல் இஷ்யூஸ்னு சொல்லக்கூடிய டிஎம்கே வந்து ஓவரா அழுத்தம் கொடுத்துட்டாங்க. அது இயல்பாக அப்படின்னா கூட இப்ப என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இங்க டெவலப் ஆயிருந்ததுன்னா எப்படி சார்? அதாவது அப்படியே சொல்லணும்னா ரீல்ஸ் மொழியில திமுக செய்தது எல்லாம் அது மனநிலையில முதல் மாதரம் வந்தால் என்ன அப்படின்னு ஐஓஎம் கூட வச்சுக்கிட்டே பேசுறத ரொம்ப இயல்பா கடந்து போனாங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, வந்தே மாதரம் வந்து பாரதியார் வந்து சுதந்திர கீதத்தோட சேர்த்து வச்சு இசைத்தார். இப்ப நமக்கு வந்தே மாதத்து மேல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த 2 ஸ்டான்ஸா மேல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனந்த மடத்துடைய பகுதியாக வந்தே மாதரம் போகும்பொழுது அந்த கதையோட்டத்திற்கு தகுந்தபடி சில புது பத்திகள் அதில் இணைக்கப்பட்டன. அதை பத்தி மட்டும்தான் நமக்கு அப்ஜெக்ஷன். மற்றபடி வந்தே மாதரம்ங்கிறது வந்து ஒரு எமோஷனல் தான், அதுல சந்தேகமே கிடையாது. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து பாடியிருக்காரு. ஆனா எந்த இடம் வந்து தமிழ் தாய்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது பிரச்சனை ஒழிய வந்தே மாதரத்தை எதிர்த்து இங்க யாருமே இல்லை. இந்த ஃபைனர் டிஸ்டிங்ஷனை அவங்க சரியா கொண்டு போவாங்களா, அல்லது தேச விரோதிகள் வந்தே மாதரத்தை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி திசை திருப்புவாங்களா? இதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்ப வந்தே மாதரம் முதல் 2 ஸ்டான்ஸோட இப்ப இசைக்கப்படுவது இல்லை அப்படிதானே சார்? 6 ஸ்டான்ஸா? ஆமா, 6 ஸ்டான்ஸ் இசைக்கிறாங்க. 6 ஸ்டான்ஸா இசைக்கிறாங்க. 6 ஸ்டான்ஸ். அதனால இன்று இசைக்கப்படுகிற வந்தே மாதரம் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது. ஆனா அதுதான் உண்மையான இந்திய தேசியத்தை அதுதான் பிரதிபலிக்குது அப்படின்னு பாஜக நம்புது. பாஜகவினுடைய கல்ச்சரல் பாலிசி நம்பல சொல்லுது. அவங்களுக்கே தெரியும் என்னன்னு சொல்லுது. ரவீந்திரநாத் தாகூர் தாங்க இதை முதல்ல பாடினது. இந்த வந்தே மாதரம் பாடல காங்கிரஸ் கூட்டத்துல பாடினது. அவர் பாடும்போது ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் பாடினாரு. அடுத்து வந்து இதை வந்து நம்ம காங்கிரஸ் உடைய கீதமா ஏத்துக்கலாமா அப்படிங்கிற பெரிய விவாதம் நடந்தது. அபுல் கலாம் ஆசாத் எல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணாரு. இது மாதிரி இதுல வந்து மத சார்புள்ள பத்திகள் இருக்கின்றன. சுபாஷ் சந்திர போஸ், நேரு, ரவீந்திரநாத் தாகூர், அபுல் கலாம் ஆசாத் எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிதங்கள் பரிமாறி அந்நியாரம் ரவீந்திரநாத் தாகூர் கிளாரிஃபை பண்ணாரு. ஒரிஜினல் வந்தே மாதரம் அவர் எழுதுனது வந்து 2 பத்தி மட்டும்தான், நான் பாடின 2 பத்தி மட்டும்தான், அதுல எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது. மீதி உள்ளது ஒரு இதுக்காக வேண்டி கதைக்காக எழுதினாரு. இப்ப இவர் வந்து கல்கி ஒரு கட்டுரை எழுதுறாருன்னு வைங்க. அந்த கட்டுரையில வந்து எழுதுறாரு, 2ஆம் பராந்து என்று அழைக்கப்படுகின்ற சுந்தர சோழ தேவர் இலங்கையை கைப்பற்ற முயன்று தோல்வியுற்றார். ஆனால் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் அதில் வெற்றி பெற்றார்கள் அப்படி ஒரு கட்டுரை எழுதுறாருன்னு வைங்க. அந்த கட்டுரை முழுக்க முழுக்க உண்மை. அதுக்கு அடுத்து அதை தொடர்ந்து ஒரு கதை எழுதுறாரு. அதுல வந்து ராஜராஜ சோழன் பூங்குழலி என்ற ஒரு பெண்மணியின் உதவியால் படையில் சென்று தப்பித்தார், அங்க சூளாமணி புத்த விகாரத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதுன்னு எழுதுறது எல்லாம் ஒரு கதையோட்டத்துக்காக எழுதுறது. இதுக்கும் வரலாறுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது மாதிரிதான் வந்தே மாதரம் முதல் 2 பத்திகள் தேச பற்றின் அடிப்படையின் காரணமாக பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாய் எழுதினது. அடுத்து அவர் ஒரு நாவல் எழுதும்போது அதை ஒற்றி அந்த நாவலுக்கு தகுந்தபடி இன்னும் 4 பத்திகளை சேர்த்துக்கிட்டு பாரத மாதா வந்து இவ்வளவு துர்கையாகவும் அது பெண் தெய்வங்கள் இந்து பெண் தெய்வங்களாகவும் வர்ணிக்கிற மாதிரி அதுல வந்து பாடல்ல வந்து இடம்பெற்றது. அப்ப முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இது எப்படி நாங்க ஏத்துக்குவோம், இதை இந்திய தேசிய பாடலை எப்படி ஏத்துக்குவோம், ஒரு மதத்துடைய கடவுளை எல்லாம் பத்தி குறிக்கிறதுன்னு சொல்லும் பொழுதுதான் டாகூர் சொன்னாரு, ஒரிஜினல் வந்தே மாதரம் 2 பேரா மட்டும்தான், அந்த 2 பேராவை ஏத்துக்கிறதுல யாருக்கும் எது இருக்கக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் வந்தே மாதரம் வந்து நம்முடைய ராணுவத்தினுடைய பாடல்கள் வந்து வந்தே மாதரம் இசைக்கப்படுது. அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் இதுல எல்லாம் வந்து இசைக்கப்படுது. மரியாதையோட எல்லாரும் நின்று கேட்கிறோம். அந்த 2 மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்தது. காங்கிரஸ் பீரியட்ல அந்த 2 பத்தி மட்டும்தான் பாடப்பட்டது. இவங்க இந்த 4 பத்தியை சேர்த்ததே எதனால, இங்கே இந்து மதம் வேண்டாம், இந்துத்துவா தான் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுனால சேர்த்துட்டாங்க.
இதுதான் பட் நேஷனல் சாங் வந்து முதன்மையான இடத்துக்கு வராம அது வந்து நேஷனல் சாங்காக ஒதுங்கி தானே சார் இருந்தது. ஆமா. இப்பயும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அது ஆப்ஷனல் தான் சொல்லியிருந்தா நான் கேள்விப்பட்டேன். நான் அந்த ஆர்டர் பார்க்கல, ஆனா நான் கேள்விப்பட்டேன். சுப்ரீம் கோர்ட்ல ரெஃபர் பண்ணும்போது இல்ல அது ஆப்ஷனல் தான், அப்படி ஒன்றும் கம்பல்ஷன் இல்ல அப்படின்னு சொன்னதான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு பிஜேபியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அத அதையும் தேசிய கீதத்துக்கு முன்னால இசைப்பாங்க, பாடுவாங்க. ஆமா ஆமா. ஏற்காதவங்க அதை போடணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. அவ போடுறவங்கள வந்து அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள்னு புரிந்து கொள்ளலாம், புரிஞ்சுக்கலாம். சிபி சண்முகம் ராஜ்யசபா சீட்டை ரிசைன் பண்ணதுக்கான மாநிலங்களவை இடைத்தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு சார். அதை ஒட்டி அவரு அப்புறம் எஸ்பி வேல்மணி போன்றவர்கள் இன்று நடந்த அமைச்சரவை பொறுப்பேற்பு அது எல்லாவற்றிலும் முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டது குறித்து அதிருப்தியில இருக்கிறாங்க. அவங்க அணியில் இருக்கக்கூடிய சிலர் வந்து மீண்டும் அதிமுகவுக்கு போயிடலாமான்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பல்வேறு செய்திகள் அவங்களை சுத்தி வருது. அதை எப்படி பாக்குறீங்க சார்? பிரிஞ்சு வந்ததே மந்திரி பதவி இது மாதிரி ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி வந்தாங்க. அது கிடைக்காதது எதுக்கு பிரிஞ்சிருக்கணும், அங்கேயே போய் இருக்கலாமே சொல்லி யோசிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. அதுல ரொம்ப உண்மை இருக்கிற மாதிரி போயிரும். இவங்க திரும்பி போறாங்கன்னா திரும்பி போகாம எப்படி சார் இருக்கிறது? அந்த லீகலா அந்த ஸ்ட்ரகிள் நடத்திட்டு இருக்கணும். ஆமா, கொரோனா உத்தரவை மீறியதை லீகலா ஒரு ஆர்டர் தான் கொடுக்க முடியும். எம்எல்ஏ பதவி காலின்னு ஒரு ஆர்டர் தான் கொடுக்க முடியும். கொடுப்பாரு தெரியாது. தாவேக்காலேயே போய் சேர்ந்துட்டா இவங்களுக்கு டிக்கெட் திரும்ப கொடுக்குறேன்னு முதல்ல சொன்ன அஷூரன்ஸுக்காக அந்த அஷூரன்ஸை செயல்படுத்தினாங்கன்னா தாவேக்கா சொன்ன சொல் மாறாதவர்கள்ங்கிற பேர் தாவேக்காவுக்கு இருக்கும். எடியூரப்பா அப்படிதான் பண்ணாரு. மொராலிட்டி வித்தின் இம்மொராலிட்டி. செய்வாங்களா இவங்க தெரியாது. எல்லாத்துக்கும் வார்த்தைகள் இருக்கு, கரெக்டா அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுனா போதும் அப்படின்னு. அவ்வளவுதான். இப்பவும் செய்திகள் இந்த நேற்றும் இன்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகே 3 பேரும் கூட்டணியில பங்கேற்றதற்கு, அமைச்சரவையில பங்கேற்றதற்கு பிறகு முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைச்சரவை திமுக அதிமுகவை எதிர்கட்சிகளாக அமர்த்திவிட்டு விஜய் ஒரு மாபெரும் சாதனை, முதல் கூட்டணி அமைச்சரவைங்கிறதுல சாதனை, எதிரணியில இருந்து போராடி தேர்தலில் நின்றவர்கள் ஜெயிச்சவங்களுக்கு இவர் வந்து தன்னுடைய அரசுல இடம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பல்வேறு சாதனை பட்டியல வாசிக்கிறாங்க சார். அதுல எவ்வளவு தூரம் அதுல எல்லாம் ஒரு நிலைத்த தன்மை இருக்கிறதாக பாக்குறீங்க? இதெல்லாம் சாதனை இல்ல, இதெல்லாம் எக்ஸிஜென்சிஸ், தேவை. இதுல சாதனை என்ன இருக்கு? தேவை. இவர் வந்து இன்னைக்கு ஏன்னா இந்த கவர்னர் பண்ணி வச்ச கோளாறு, நீ 118 கொண்டு வா, இல்லைன்னா உன்னைய மந்திரி சபையை இது பண்ண உன்னைய சீஃப் மினிஸ்டர் வந்து நாமினேட் பண்ண மாட்டேன்னு சொன்னார், அப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அப்ப 118 கொண்டு வரும்னு சொன்னபோது பிஜேபியுடைய கேம் பிளான் வந்து நல்லா, அன்னைக்கே இவங்களை உடைச்சிருக்கலாமே இந்த 25 பேரை, அல்லது அன்னைக்கே வந்து இவர் வந்து சொல்ல வச்சிருக்கலாமே, இபிஎஸ் வெளியில இருந்து ஆதரவுன்னு ரொம்ப ஃபர்ம் அஷூரன்ஸ் கொடுக்க வச்சிருக்கலாமே. ஆனா திமுக பலவீனப்படுத்தப்பட வேண்டும், அதுக்கு இது ஒரு நல்ல ஆயுதம். திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் அடுத்து உடனடியாக தேர்தலையும் விரும்ப மாட்டார்கள், பிரசிடென்ட் ரூலையும் விரும்ப மாட்டார்கள். இது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இவர் வந்து திரிசங்கு சொர்க்கத்தில் நிப்பாட்டி வைக்கும் போது திமுகவுடைய தோழமை கட்சிகள் இந்த பக்கம் வர்றதுக்கு திமுகவே வந்து என்ஓசி சொல்லுவாங்க, நோ அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதுதான் நடந்தது. ஆக முதல்ல இப்ப பாருங்க, முதல்ல வெளியில இருந்து ஆதரவுன்னு சொன்னதுல 2 பேர் இப்ப ஃபர்ம் சப்போர்ட்னாங்க. ஒருத்தங்க முதல்ல இருந்தே நாங்க உள்ள வந்துட்டோம்னு சொல்லி காங்கிரஸ் வந்துட்டாங்க. அப்ப திமுகவுடைய பிரதான தோழமை கட்சிகள்ல 3 பேர் வந்து இன்னைக்கு வந்து போயிட்டாங்க. காங்கிரஸ் போயிருச்சு, விடுதலை கட்சிகள் போயிருச்சு, இந்தியன் முஸ்லீம் லீக் போயிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வெளியிலிருந்து ஆதரவுங்கிற நிலைப்பாடு இருக்க வரைக்கும் அவங்க திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. ஆக திமுகவை பலவீனப்படுத்த கூட்டணி என்ற அமைப்பிலிருந்து விலக்கியதில் இவங்க பிஜேபிக்கு வந்து முதல் வெற்றி. அடுத்த வெற்றி எப்போ வரும்? இப்ப இவங்க வந்து இந்த எந்ததெல்லாம் வந்து இவங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்களோ, இந்தியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ, அதுக்கு விரோதமா செயல்பட்டார்கள் என்றால் உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, கூட்டணி கட்சிகள் நாங்க உங்களுக்கு விரோதமா போயிடுவோம்னு சொல்லி மிரட்டுவாங்க. நார்மலி நாங்க ரிசைன் பண்ணோம், இது எங்களுக்கு சரிவிட்டு வராது, பிரின்சிபல்டா இருந்தா அப்படி சொல்லுவாங்க. பிரின்சிபல்டா இல்லாம இருந்தா ஜோசியர் அப்பாயிண்ட் பண்ணும்போது அவர் ஜோசியருங்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணலையே, ஜோசியருடைய தொழில், அவர் தாவேக்காரரு, அதனாலதான் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு யார் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு
நிச்சயமாக சொல்ல மாட்டார் என்று நினைத்தோமோ அந்த திருமாவளவன் இந்த வார்த்தையை சொன்னாரு. ஆகக்கூடி காம்ப்ரமைஸ் பண்றது எந்த லெவலுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண போவாங்க நமக்கு தெரியாது. ஆனா காம்ப்ரமைஸ் பண்ணாம வெளியேறிட்டாங்கன்னா அந்த நேரத்துல இன்னொரு ஆயுதம் இவர் கையில என்ன இருக்கு? 25 பேர் பதவியை காலி பண்ணணும், அவ்வளவுதானே. சட்டப்படியாக 25 பேர் பதவியை காலி பண்ணிட்டா 234 பேர் உள்ள உங்களுடைய இதுல அசம்பிளில 24 பேர் போயிட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க மறுபடியும் எலெக்ஷன் வர்ற வரைக்கும் 209 பேர் தான் இருக்காங்க. இது தமிழ்நாட்டின் சட்டமன்றம் 209 உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கும். இவருக்கு 107 பேர் இருக்காங்க விஜய்க்கு. இவருக்கு தான் மெஜாரிட்டி இருக்கே 209ல. அவங்க இப்ப இவங்க எல்லாருமே போனாலுமே அவருக்கு அது பாதிக்காது. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் அருண்ராஜ் ஒரு விஷயத்த சொல்றாரு. மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதவர்கள் மருத்துவமனையில அத்துமீறி ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. மருத்துவமனைகள்ல தமிழக வெற்றி கழகத்தினர் அத்துமீறி ஆய்வு செய்யக்கூடாது, மக்கள் பிரதிநிதிகளை தவிர யாரும் அங்க ஆய்வுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மக்கள் பிரதிநிதிகள் ஆய்வுங்கிறதே எப்படி சார்? டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதை எப்படி பாப்பீங்க? நான் சொல்றது பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். எம்எல்ஏக்கு முதற்கொண்டு ஆஸ்பத்திரியில போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ற அதிகாரம் கிடையாது. எம்எல்ஏங்கிறவங்க யாருன்னா சட்டம் இயற்றுவதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த ஹாஸ்பிட்டல்ல யாரு போய் பண்ண முடியும் தெரியுமா? உள்ளாட்சி துறையில முனிசிபாலிட்டி இருக்காங்க, பஞ்சாயத்து போர்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதிகாரத்தை சென்ட்ரல் மாநில அரசு கொடுத்ததென்றால் மாநில அரசின் சொந்தமான ஆஸ்பத்திரியை அவங்க போக முடியும். இல்லைன்னா அவங்களும் போக முடியாது. போகக்கூடியது இந்த இவங்க மினிஸ்டர் போக முடியும். ஏன்னா மினிஸ்டர் ஹி இஸ் இன் சார்ஜ். சில சமயம் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பெரிய சீனியர் பொலிட்டிக்கல் மினிஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, அவங்க போக முடியும். அப்போ இவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், ஆஸ்பத்திரிகளா இருக்கணும்னா இவங்க என்ன செய்யணும்? உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு இந்த இன்ஸ்பெக்ட் பண்ற அதிகாரத்தை கொடுக்கணும். மற்றபடி சட்டமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அப்படி எந்த அதிகாரமும் எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் கிடையாது. இதுதான் உண்மை. அப்ப சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு போறது தப்பு. தாவேகா கட்சிக்காரங்க போய் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்றது போறது அராஜகம். அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அது இந்த அரசு ஊழியர்கள் தங்களுடைய கடமையை செய்ய விடாமல் இடையூறு செய்தார்கள்னு வழக்கமாக ஏதாவது கேள்வி கேட்டாலே கேஸ் போடுவாங்கல்ல சார்? ஆமா. அப்போ அதே மாதிரி வழக்குகள் இவங்க மேல போட முடியும். ஆமா, சட்டப்படி போட முடியும். சட்டப்படி போட முடியும். ஆமா, போடுவதும் போடாததும் அந்த அதிகாரிகளுடைய கையில இருக்கு. ஆமா ஆமா, டாக்டர் கையில இருக்கு. அமைச்சர் சொல்றது மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க போகலாங்கிற மாதிரி சொல்றாரு. அதுவே எனக்கு தெரிஞ்சு மக்கள் பிரதிநிதிக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதாவது எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, அவரு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் இது பண்ணலாம், அவங்க ஹாஸ்பிட்டல் அதிகாரிகள்ட்ட போய் பேசலாம். ஏன்னா அவர் மக்கள் பிரதிநிதி, எங்க வேணாலும் போகலாம். போய் பேசி உங்க ஹாஸ்பிட்டல்ல இப்படிப்பட்ட குறைகள்லாம் இருக்குன்னு வந்திருக்குங்க, நீங்க அதை நிவர்த்தி பண்ணுங்க. ஏன் கலெக்டர் எத்தனை எம்எல்ஏ வர்றாங்களே, ஒவ்வொரு துறையில உள்ள இதை பத்தி பேசுறாங்களே, நீங்க பாருங்க, ஏதாவது பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. ஒரு எஃபிஷியன்ட் கலெக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அது எல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த துறைகள்ல விசாரிச்சு இவங்க சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்ல, எம்எல்ஏவை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க சொன்னதுல பார்த்து இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அது மாதிரி குறைகள் சொல்லும் போது இந்த கலெக்டர் இது மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா, பல சமயங்கள்ல பார்த்திருக்கேன், பொதுக்கூட்டங்கள்ல எதிர்கட்சி எம்எல்ஏ பேசுவாங்க, இந்த கலெக்டர் மேல எங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் கிடையாது, நாங்க மக்கள் பிரதிநிதி, நாங்க போறோம், எங்களுடைய குறைகளை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லா இவங்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இது பொருந்தும். எம்எல்ஏவோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ பிடபிள்யூ என்ஜினியரோ பார்த்து இந்த ரோடு சரியில்லாம இருக்குங்க, நான் போய் பார்த்தேன், அங்க ஆபத்து நடக்குதுங்க, விபத்து நடக்குதுங்க, இது சரி பண்ணணும்னு சொன்னா அவர் கேட்டு அதுக்கு தேவையானது செய்ய வேண்டிய கடமை அவருக்கு உண்டு, பொறுப்பும் கடமையும் உண்டு. ஆனா இவங்க இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. செக்ரட்டரியேட், தலைமைச் செயலகம், அது தலைமைச் செயலகமா இல்ல தவேகாவுடைய ஹெட் குவார்டர்ஸா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கட்சி மாறி தவேகால சேரக்கூடியவங்களை எல்லாரையும் தலைமைச் செயலகத்துல அமைச்சருடைய அறைக்குள்ளேயே அந்த விழாவையும் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அது ஒரு பெரிய செய்தியாக அடிபடுது. அது இயல்பானது தெரியாம எப்படி இல்ல. நான் என்ன நினைக்கிறேன், அவங்களுக்கு இன்னும் அந்த டிஸ்டிங்ஷன் தெரியல, புதுசா வந்திருக்காங்க.
எதை எங்க நடத்தணுங்கிற டிஸ்டிங்ஷன் தெரியல. இது நம்ம ரொம்ப பெரிய குற்றச்சாட்டை சொல்றதை விட நீங்க வந்து எந்த இடத்துல எதை செய்யணும் தயவு செய்து உணர்ந்து நடந்துங்கன்னு சொல்லிடுறது பெட்டர். புதுசா வந்திருக்காங்க. ஆமா, எங்க எது செய்யணும்னு சொல்லி தெரியல. இது ஒரு பெரிய பிரச்சனையாக்காம அறிவுறுத்தலோட நிப்பாட்டிக்கிறது நல்லது. அது அந்த கன்சர்ன் ஆபீசர்ஸ் வந்து நேத்தே சொல்லியிருப்பாங்க தானே சார்? சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க. நடந்ததுக்கு அப்புறம் இல்ல இல்ல அவங்க சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நடத்திருப்பாங்க. நடத்தினதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கலாம். அவங்க வருவாங்க, இப்படி இது நடக்கணும், அதிகாரிகளுக்கு என்ன தெரியும்? ஏதோ கட்சிக்காரங்க சில பேர் வர்றாங்கன்னு தான் நினைச்சிருப்பாங்க. தினமும் 100 பேர் வந்து மினிஸ்டர் பாக்குறதுக்காக வந்துட்டு போனாங்கன்னா, ஒவ்வொரு மினிஸ்டரையும் பாக்குறதுக்காக, ஒரு பார்ட்டி ஆக்டிவிட்டிஸுக்காக வந்துட்டு போனாங்கன்னா, அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு அதிகாரிகள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இருக்கலாம். பட் தட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது அமைச்சரை வந்து பொதுமக்கள் பாக்குறதுங்கிறது ஒரு எசென்ஷியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் டெமோக்ரஸி நான் நினைக்கிறேன். பார்ட்டி வேலைகளாக பொதுமக்கள் தான் பார்ட்டி வேலைகள் அதுக்கு பாக்குறது நீ கட்சி ஆபீஸ்க்கு வாப்பான்னு சொல்லிடணும் அமைச்சர். அதுக்குன்னு டயம் அது மாதிரி டிவைட் பண்ணணும். நிர்வாகத்துக்குன்னு டயம், கட்சி இதுக்குன்னு டிவைட் பண்ணணும். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.